ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாத்தோட ஃபேவரட் ரெசிபி பானிபூரி அண்ட் மசால் பூரி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக மசால் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு புதினா தண்ணி எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். அதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஆம்ச்சூர் பவுடர் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். மசால் பூரிக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக ஜீரகம், வெங்காயம், அப்புறமா தக்காளி, பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். அரைச்சதை தாளிச்சு விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். மசிச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இது நான் ஆப்ஷனல் தான், க்ரீன் பீஸ் ஆட் பண்ணுறது. நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க. சூப்பரான மசால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பூரியை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் என்ன தான் வெளியே போயிட்டு சாப்பிட்டாலும் கண்டிப்பாக ஒரு டைம்னாவது வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பானிபூரிக்கு தேவையான மசாலா வச்சு ஃபில் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான பானிபூரி அண்ட் மசால் பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.